வெல்கம் டு சக்தி ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியாகவும் சாஃப்டான மணி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டேஸ்டியான மணி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் இது கூடவே 1 கப் அளவு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். கட்டிகள்லாம் வராத மாதிரி இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து இது இழுத்துரும். நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா இது நல்லா சிம்மில் வச்சு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப திக்காகிடுச்சு. இதுதான் சரியான பதமாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு கையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி இது ஃபுல்லாகவே நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் கையில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஷேப்ஸும் வரும், கையில் வந்து ஒட்டாமையும் வரும். பாருங்கள், நம்ம கையில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குட்டி குட்டி பால்ஸை வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது அப்படியே நல்லா வேகணும். இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து இது நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக க்ரீன் சில்லிஸ், இது கூடவே கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை, இது எல்லாத்தையுமே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம கடைசியில் ஆட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்ல கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆனதும் இது கூடவே கொஞ்சமாக கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொரிச்சதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக க்ரீன் சில்லிஸ், ரெட் சில்லிஸ் ரெண்டுமே வந்து ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த குட்டி குட்டி கொழுக்கட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி தலையும் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது க்ரீன் சில்லிஸ் நான் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். இது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நமக்கு ரெட் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை க்ரீன் சில்லிஸ் வேண்டாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மசாலா எல்லாத்தோட சேர்ந்துருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மேலே கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து துருவிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஸ்பைசியான மணி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஃபெஸ்டிவல் டைமில் அப்படி இல்லைனா ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இது குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே பார்க்க கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஸ்பைசியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.